ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி முருங்கைக்கீரையை வேறு விதமாக பண்ணி ரொம்ப டேஸ்ட்டாக பண்ணி பார்க்கலாம். அதுக்கு ஒரு 2 டீஸ்பூன் எண்ணெய் போட்டு கடுகு கொஞ்சம் ஜீரகம் கொஞ்சம் தாளிச்சிட்டு 4 பல் பூண்டு, ஒரு இஞ்சி கொஞ்சம், வெங்காயம் ஒன்று பொடியாக அரிஞ்சது எல்லாம் போட்டுட்டு தக்காளியும் போட்டு மஞ்சத்தூள் மிளகாத்தூள் எல்லாம் போட்டு அரை கப்பு ஊற வச்ச பயத்தம்பருப்பை போட்டுட்டு முருங்கைக்கீரையும் நல்லா கழுவுனது பூலாக இருந்தாலும் பரவாயில்ல அதெல்லாம் சேர்த்து போட்டுட்டு 1 டம்ளர் தண்ணி ஊற்றி உப்பையும் போட்டு மூடி 4 விசில் வச்சுருங்க. அது வெந்து நல்லா இதான பிறகு எடுத்துட்டு அது ஒரு கப்பு வறுத்த வேர்க்கடலையை 1 2 கொஞ்சம் பொடியாக பொடிச்சிக்கோங்க. அதில் இது இதில் பருப்பு முருங்கைக்கீரை சேர்ந்து அது கூட இதையும் போட்டுட்டு நல்லா கலக்கிட்டு கொஞ்சம் பெருங்காயத்தூளும் போட்டுட்டு கலக்கி சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். சப்பாத்தி சாதம் எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.